கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே அப்படியே திரையுலகத்திலே ஒரு வியப்பான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அது என்னன்னா, இந்த படம் வந்து 150 தியேட்டர்ல வந்து புக் ஆயிருந்தாலும், புக் பண்ணி வச்சிருந்தாங்க ரிலீஸ்க்காக. ஆனா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல இந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க ரொம்ப ஹைலைட்டா பார்க்கப்படுது. இது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, திரு ஹெச். ராஜா அவங்க நடிச்ச கந்தன் மலை படத்த பத்தி தாங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். திருப்பரங்குன்றத்தில நடந்த அந்த இஷ்யூவ பத்தி இவரு பேசியிருக்காரு அந்த படத்துல. முதல் முறையா இவரு இந்த படத்துல நடிச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா, இவருடைய கெட்டப்லாம் பாருங்க பயங்கர வேற லெவல்ல இருக்கும். அவரோட மீசையா இருந்தாலும் சரி, நடக்கிற ஸ்டைலா இருந்தாலும் சரி, பெரியார் எதிர்ப்புன்ற மாரி பேசியிருப்பாரு. ஆனா, அதுல ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரே கருப்பு ட்ரெஸ் போட்டு உட்காந்து நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. கந்தன் மலையோட போஸ்டரா இருந்தாலும் சரி, ஆடியோ லான்ச், டீசர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த படத்த வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு சில உள்ளுக்குள்ள இல்ல பல பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயத்த பத்தி அவங்க பேசுனதுனால, இத வந்து மக்கள்கிட்டயே வந்து ஒரு பிரிவினைய உண்டாக்கிடும். அவங்களுக்குள்ள ஒரு போராட்டத்த உருவாக்கிடும்ன்ற ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ வந்து வெளில கொண்டு வரக்கூடாது. அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல வெளியிட வேண்டாம். ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் வந்து ஜாதி, மொழி, வெறி எதுவுமே இல்லாம எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்க. இனம் எதுவுமே பார்க்காம, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் எல்லாரும் சகோதரத்துவமா தான் எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு, நீங்க ஒரு மதத்த காட்டி, ஒரு பிரிவினைய உண்டு பண்ணிடாதீங்கன்ற மாரி சொன்னதுனால தான், இந்த படத்த வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கட்சிய சார்ந்த ஒருவர மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமா தாக்கி பேசியிருக்காங்க இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம, இப்ப நடந்துட்டு இருக்க ஆளுங்கட்சியில இருக்க சில துறையை சார்ந்த அமைச்சர்களையும் அவரு வந்துட்டு ரொம்ப தாக்கத்தோட பேசியிருக்காருங்க. அதனால தான் இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்டயே ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ கொண்டு வரும்ன்றதுக்காக தான் இந்த படத்த ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக, சங் பரிவார் அவங்களுடைய ரிலேட்டடான படம்ன்றதுனால, எந்த அளவுக்கு இப்போ நம்ம ரீசென்ட்டா கூட ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? திருப்பரங்குன்றத்தோட தீபத்தூண் விஷயம் நம்ம எல்லாருமே பரவலா பார்த்தோம். அது எந்த அளவுக்கு பெரிய ஃபயர் ஆச்சு. மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள கொண்டு போய் திணிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த திருப்பரங்குன்ற விஷயத்த தீபத்தூண பத்தி நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹெச். ராஜா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவை சேர்ந்த சிவ பிரபாகரன்ஜின்றவர் தான் தயாரிச்சிருப்பாரு. இந்த படத்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய அமௌண்ட் ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த கந்தன் மலைன்ற படத்தையே எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஹெச். ராஜா நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கோம். அதில வந்து பயங்கரமா அதில சொல்லப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காதலுக்கு எதிராகவும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராகவும், இந்துக்கள வந்துட்டு இவங்க தான், நாங்க தான்ற மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுற மாரியும் நெறைய விஷயங்கள் இந்த படத்தில பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆகும்னா, மக்களிடையே மக்களோட மனசுகிட்டயே வந்துட்டு ஒரு நெகட்டிவான தாட்ஸ கிரியேட் பண்ணும். இதனால இப்போ ஒண்ணா இருக்க ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து எல்லாருமே வேற்றுமை பார்க்காம ஒண்ணா தாங்க இருக்காங்க. இவங்களுக்குள்ள வேற 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 மாதிரி நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் வந்துறக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த படத்த வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஆனாலும் ஹெச். ராஜா வந்து தயங்கல. அந்த படத்தோட ப்ரொடியூசரும் அவங்க தயங்கல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, "நீங்க தியேட்டர்ல தானே என்ன ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க YouTubeல ரிலீஸ் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு இந்த படத்த வந்து YouTubeல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச். ராஜா என்ன சொல்லியிருக்காரு, "எங்களால வந்து தியேட்டர்ல இந்த படத்த ரிலீஸ் பண்ண முடியல. நாங்க YouTubeல ரிலீஸ் பண்ணதுனால, உங்களால முடிஞ்ச இப்ப நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா, டிக்கெட் வாங்கி பணம் குடுத்து தானே நீங்க படம் பார்ப்பீங்க. அந்த மாரி நெனச்சுட்டு YouTubeல வந்துட்டு இந்த படத்த பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸ சொல்லுங்க. இன்னொன்னு நாங்க எங்களுடைய ஜிபே நம்பர் அனுப்புறோம். உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்ட எங்களுக்கு அனுப்புங்க" அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. இது தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு பேசும் பொருளா இருக்கு இந்த கந்தன்மலை படமும். இது ரிலீஸ் ஆகாததுக்கான ரீசனும் இந்த படத்த YouTubeல ரிலீஸ் பண்ணி, அது மூலியமா கலெக்ஷன் போட்ட பணத்த எடுக்கணும்னு புரொடியூசருடைய எண்ணத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் வந்துட்டு பிரதிபலிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும், இது வந்து கை குடுக்குமா, குடுக்காதா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச். ராஜா வந்துட்டு பாஜக கட்சியில ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா இருக்காரு. அவரு நெனச்சா எந்த தியேட்டர்ல வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். அவரு தன்னோட பவர யூஸ் பண்ணி எந்த தியேட்டர்ல வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா, ஏன் அவரு பண்ணாம இருக்காரு? ஏன் இதுல வந்து ஒரு ஃபுல் எஃபோர்ட் எடுக்கல? அப்படிங்கிறதெல்லாம் சில இடத்துல கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த படத்துல வரக்கூடிய கதை வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ட்ரோவர்சியா இருக்கு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு படம் அப்படி இல்லன்னு தான் நம்ப சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஸோ நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு அந்த படத்தோட கமெண்ட்ஸ எங்களுக்கு சொல்லுங்க.
பொறுத்திருந்து பார்ப்போம். கந்தன் மலையோடைய ரிசல்ட் என்ன வருதுன்னு நீங்க பார்த்துட்டு எங்களுக்கும் ரிவ்யூ சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.